ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போறோம். ஹீரோவோட பேரு யூ. ஒரு காலேஜ்ல லெக்சரராகவும் சயின்டிஸ்டாவும் வேலை பார்த்துட்டு இருக்கான். பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. போய் கொஞ்ச நேரம் ஒரு மசாஜ் பண்ணிட்டு வரேன்னு ஒரு பார்லர்ல வந்து படுத்துட்டு இருக்கான். அந்த பார்லர்ல மசாஜ் பண்றதுக்குன்னு ஒரு பொண்ணு ஒருத்தி உள்ள வரா. சார் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, டிவி கூட ஆன் பண்றேன், டிராமா பார்த்துட்டே நீங்க ரிலாக்ஸ்டா படுத்தீங்கன்னா மசாஜ் இன்னும் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. டிவில பார்த்தா ஒரு ஸ்கூல் டிராமா தான் ஓடிட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு பையன், அதுவும் ஹீரோ, ஹோம்ஒர்க்கே பண்ணாம திட்டு வாங்கிட்டே இருப்பான் போல. இந்த மசாஜ் பண்ற பொண்ணு சொல்றா, இதே மாதிரிதான் சார் என் கூட கூட ஒரு பையன் படிச்சான், எப்பவுமே ஹோம்ஒர்க் பண்ற பழக்கமே அவனுக்கு கிடையாது, அவன் பேரு யூ அப்படின்னு சொல்றா. யூ திடீர்னு எந்திரிச்சிடுறான். இது யாரு அப்படின்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா அவனுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறது சூரோ அப்படின்னு அவன் கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு தான். அதுவும் இல்லாம சூரோ நார்மலான ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது. ஹீரோ பயங்கரமா லவ் பண்ணி அவனால காதல வெளியவே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு, ரொம்ப திறமையான பொண்ணு. அவ இங்க மசாஜ் பார்லர்ல வேலை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நீ இத்தனை வருஷமா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கியா சூரோ அப்படின்னு யூ கேக்குறான். ஆமா, இங்கதான், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது முன்னாடி, ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல, பழகிருச்சு அப்படின்னு சூரோ சிரிச்சிட்டு இருக்கா. மசாஜ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன் யூ, இப்ப கூடவா நீ நான் லவ் பண்ற அப்படின்னு சூரோ ஒரு வார்த்தை கேட்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் யூ. என்ன சொல்றதுனே தெரியல. ஏய் சும்மா கேட்டேன்டா, அதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சரி, என் டைமிங் முடிஞ்சிருச்சு, நீ இங்கே ஒரு 10 நிமிஷம் படுத்து ரிலாக்ஸ்டாரு, அப்புறம் அவனை வந்து ஆளுங்க வெளியே கூட்டு போவாங்க, ஓகேவா? நான் போயிட்டு வரேன், கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சூரோ வெளியே கிளம்பிடுறா. சூரோ வெளியே ரிசப்ஷன்ல, நான் மசாஜ் பண்ண பையனுக்கு இந்த கொடையை கொடுத்துருங்க, மழை வெளியே பெய்யுதுன்னு சொல்லிட்டு கொடைய வெளியே கொடுத்துட்டு சூரோ நினைஞ்சிட்டே ஓடி போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யூ வெளியே வரான். ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு, சார் இந்த கொடையை எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்க உனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, சூரோவை வேற மறுபடியும் திரும்ப பார்த்திருக்கோம், இனிமே எல்லாமே நல்லதாதான் நடக்கும்னு சந்தோஷமா ஓடி போயிட்டு இருக்கான். ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல நம்ம சூரோவுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு யூ நின்னுட்டு இருக்கான். ஒட்டுமொத்த கிளாஸும் சுத்தி நிக்குது. ப்ரொபோஸ் பண்ணுன்னு அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூ ரொம்ப வெக்கப்படுறத பார்த்துட்டு சூரோ அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போயிடுறா. இங்க பாரு, யாருமே இல்ல, என்ன சொல்ல வர, என்கிட்ட சொல்லு, என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு வரியா, அதுக்குதான் ட்ரை பண்றியா அப்படின்னு சூரோவே கேக்குறா. ஆமா அப்படின்னு பாவமா யூ தலையாட்ட, இதுக்கும் மேல யாரையாவது உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், அவங்க கிட்ட போய் தாராளமா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு, இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வரேன் அப்படின்னு சூரோ அங்க இருந்து கிளம்பிடுறா. யூ பாக்குறான், அவளை எல்லாருக்கும் பிடிக்கும், சோ எனக்கும் அவளை பிடிச்சிருக்குங்கிறது 10/11 தான், நம்மள மாதிரி கிடையாது அப்படின்னு யூ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட் டைம்ல மறுபடியும் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறான். சூரோவை நான் பார்த்தேன், சூரோ என்கிட்ட என்ன கேள்வி கேட்டா, இப்போ என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. யாராவது இப்படி கேட்பாங்களா? சூரோ இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்றேன்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். சூரோவோட நம்பர்ல இருந்து அவனுக்கு கால் கூட வந்திருக்கு. சூரோ எனக்கு கால் பண்ணிருக்கா, நான் இப்போ உடனே போன் பண்ணி ஓகே சொல்ல போறேன் அப்படின்னு கால் பண்றான். ஆனா போன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யூக்கு கால் வருது. யூ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். என்னாச்சு ஆபீசர், ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு பேரு சூரோ, நேத்து நீங்க தான் உங்ககிட்ட லாஸ்ட் கிளையண்டா போய் மசாஜ் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டோட மாடியில இருந்து விழுந்து இறந்து போயிருக்காங்க, நீங்க தான் இந்த மாதிரி ஒரு கிரிப்டிக்கான லெட்டர், கையெழுத்து தெரியக்கூடாதுன்னு ஹேண்ட் ரைட்டிங்க வேற ஏதோ பேப்பர்ல இருந்து கட் பண்ணி ஒட்டி ஒரு லெட்டர் கொடுத்தீங்களா, இது நீங்க தானா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. யூ பார்த்து ஷாக் ஆயிடுறான். சூரோ இன்னைக்கு நேத்து இல்ல, எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூல்ல இருந்து தெரிஞ்ச பொண்ணு, அவளுக்கு எதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் லெட்டர் கொடுக்க போறேன், நான் எதுக்காக அவளை கொல்ல போறேன், எனக்கும் அவளுக்கும் நடுவுல கான்டாக்ட் கூட இல்ல, அந்த பொண்ணு அட்ரஸ் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அவ வீடு எதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு யூ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு பேசிட்டு இருக்கான். அவ எப்படி இறந்து போனா, அவ இறந்து போன இடத்த நான் போய் பார்க்கணும், எனக்கு அந்த அட்ரஸ்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறான். போலீஸ் பாக்குறாரு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிட்ட கொண்டு போய் விடுறாரு. செக்யூரிட்டி அந்த வீட்டோட உச்சி மாடிக்கு கூட்டு போயிட்டு, இந்த மாடியில இருந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க, ஆனா அவங்க பில்டிங் ஆப்போசிட்ல இருக்கு, உள்ள தாப்பால் போட்டிருந்தது மாடி கதவு, சோ அவங்கதான் தாப்பா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்க இருந்து தான் குதிச்சுட்டாங்க, ரொம்ப நேரம் இருக்காதீங்க, கீழே வந்துருங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிளம்பி போறான். சூரோ, உனக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி இறந்து போன, என்ன நினைச்சு எனக்கு கால் பண்ண, நான் ஏன் சூரோ உன்னோட போனை எடுக்காம விட்டுட்டேன், போன் பண்ணி தான் உனக்கு இது மாதிரி ஆயிருக்காதோ அப்படின்னு ஏதேதோ யோசிச்சுட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டல, சூரோ உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்கம் வந்து ஹீரோ அங்கேயே விழுந்துடுறான். பார்த்தா 2024ல இருந்து 2009க்கு போயிடுறான். கிளாஸ்ல ஏஞ்சு பாக்குறான். நான் என்ன கனவு காண்றேன்னா அப்படின்னு யூ எந்திரிச்சு கிளாஸ்ல கத்திட்டு இருக்க ஒட்டுமொத்த கிளாஸும் திரும்பி பாக்குது. இவனுக்கு என்ன பைத்தியமா, கனவு காண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான், படிக்க வேண்டிய நேரத்துல நல்லா படுத்து தூங்குனா கனவு தான் வரும் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேரு ஜிஜியா, நம்ம யூவோட பெஞ்ச் மேட் அவ தான். டே உட்காரா, டீச்சர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டீச்சர் உள்ள வராரு. யூ எப்பவுமே யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு கேட்டதும் கை தூக்கிட்டு ஏஞ்சி நிப்ப, இன்னைக்கு நான் வரதுக்கு முன்னாடி ஏஞ்சி நிக்கிற, உன்னோட வளர்ச்சி அபரிமிதமா போயிட்டு இருக்குன்னு அவனை கலாய்க்கிறாரு.
யூ பாக்குறான் டீச்சரும் கனவுல அப்படியே இருக்காரு. ஜிஜி நீயும் அப்படியே இருக்க, என்னடி நடக்குது அப்படின்னு கேட்டு அவ தலையிலே 2 தட்டு வேற ஓடுறான். டீச்சரு நீ அடங்க மாட்ட போல, உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு பக்கத்துல வந்து உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ள சூரு வரா. சாரி டீச்சர், நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூருவை பார்த்ததும் இவ்வளவு நேரம் யூ முகத்து அந்த சிரிப்பு அழிஞ்சு போயிருது. அட்லீஸ்ட் நீ உயிரோடு இருக்கே, அதே எனக்கு போதும் அப்படின்னு யூ நினைச்சிட்டு இருக்கான். ஹோம்ஒர்க் பண்ணிட்டல்லம்மா, நீ போய் உட்காருன்னு டீச்சர் சொல்றாரு. இல்ல டீச்சர், நான் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்ல டீச்சர் ஷாக் ஆகுறாரோ இல்லையோ, எல்லாருமே கிளாஸ்ல ஷாக் ஆயிடுறாங்க. சூரோவே ஹோம்ஒர்க் பண்ணலையா, இடி விழுந்தா கூட உட்காந்து ஓரமா எழுதிட்டு தான் உள்ள வருவா, அவளுக்கே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. யூ பாக்குறான் எல்லாருக்கும் தான் உடம்பு முடியாம போகும், அவளுக்கு மட்டும் போகாதான் என்ன, ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணலாம் என்ன, உலகம் அழிஞ்சிருமா அப்படின்னு டீச்சரை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். சுரோ நீ ஹோம்ஒர்க் மட்டும் எழுதிட்டு வாமா, அதான் உனக்கு தண்டனை. டே ஆனா யூ நீர்க்கியே 1000 வார்த்தையில என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு உன் மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கல, கிளாஸ்லயே நீ உட்கார்ந்து இருக்க கூடாது, புரியுதான் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சூரோ பாக்குறா ஓரமா உட்காந்து அவ பாட்டுக்கு அவ ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு இருக்கா. யூ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான், மன்னிப்பு கடிதம் எழுதணும்ல. சூரோ உனக்கு என்ன ஆச்சு, எதனால உனக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னு சூரோ பக்கத்துல போறான். சூரோ உனக்கு ஏதாவது மனசுக்குள்ள குழப்பம் இருக்கா, என்கிட்ட பேசணும்னா சொல்லு, அவாய்ட் பண்ணாதேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்க சூரோ வாயே திறக்கல. என்ன அவாய்ட் பண்றல்ல, நேர்ல அவாய்ட் பண்றல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அவன் போயிடுறான் அவன் ஃப்ரெண்டு கூட. ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டோம், இன்னும் கனவு கலையில, இது கனவு தானா அப்படின்னு யூ குழம்பிட்டே அவனோட அட்ரஸ் தேடி வரான் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு. வீட்டுல எல்லாமே அப்படி இருக்கு, அம்மா கூட அப்படி இருக்காங்க. யூவால நம்ப முடியல, அம்மா உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறான். எனக்கு என்னடா அவ போது பைத்தியக்காரா, இப்படி கட்டி பிடிச்சு நீ என்ன கொன்றாத, சாப்பிடலாம் உட்காருன்னு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு இவனை சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. அம்மா டாக்டர்கிட்ட போய் காட்டுமா, வயிறுல ஏதாவது பிரச்சனைடா, இப்பயே சரி பண்ணிக்கலாமா, அடுத்த வருஷம் இழுத்துட்டே இருக்காதம்மா அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷனை பார்க்காமலே விட்டாங்க போல. சரிடா நேஷனல் டே வருது, அதுக்கப்புறமா நம்ம போய் பாத்துக்கலாம் புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நேஷனல் டே வருதா அப்படின்னு யூக்கு ஒரு ஞாபகம் வந்துருது. பிரசன்ட் டைம்ல இருந்தப்போ போலீஸா இருந்தான்ல, அது யூவோட ஃப்ரெண்டு தான். அவன் சொல்லியிருந்திருக்கான் சூரோவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நேஷனல் டே அப்போ நம்ம 12th படிச்சப்போதான் இறந்து போயிட்டாங்க. ஆனா அது நம்ம கிட்ட சொல்லாமலே சூரோ மறைச்சிட்டா. அதுக்கப்புறம் பல மாசத்துக்கு அப்புறம் தானே அந்த விஷயமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். இப்ப யோசிச்சுட்டு அப்ப இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு, அதனாலதான் ஹோம்ஒர்க்கே எழுதாம வந்திருக்கா, யார்கிட்டயுமே சொல்லாம அதை மறைச்சிட்டா. இப்ப அவளுக்கு ஆறுதல் தேவைப்படுது, நான் போனோம் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கான். போற வழியில ஒரு டீச்சர் ஒருத்தர் பாத்துட்டாரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு போய் வீட்டுல போய் படிக்கிற வேலையை பாருன்னு ரோட்ல கூட விடாம திட்டிட்டு இருக்காரு. யூ பாக்குறான் டீச்சர் இங்க பாருங்க, சூரோட அம்மா அப்பா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அதனாலதான் அவன் ஹோம்ஒர்க் எழுதல, இத்தனை வருஷம் கிளாஸ்க்கு வரா, ஒரு நாளாவது எழுதாம வந்துருப்பாளா, அதை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, நிஜமாவா, சரி இந்த கொடை எடுத்துக்கோ, மழை வர மாதிரி இருக்கு, அவளை பார்த்து ஆறுதல் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டீச்சர் அங்க இருந்து கிளம்புறாரு. எந்த வீட்டுல அபார்ட்மெண்ட் இருக்க இடத்துல இறந்து போனாலோ அப்பயும் அதே வீட்டுலதான் சூரோ இருந்திருப்பா போல. கொடையை தூக்கிட்டு அங்க ஹீரோ ஓடி போயிட்டு இருக்கான். சூரோ கொட்டுற மலையில ரோட கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கா. அங்க நேரா யூ போயிடுறான். சூரோ என் கூட வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு. எனக்கு யாரும் வேண்டாம், நான் இங்க தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சூரோ மலையில நிலையாத, இப்போ உனக்கு ஒரு வேளை காய்ச்சல் வந்துச்சுன்னா உன்னை பாத்துக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா, நீ தானே உன்னை பாத்துக்கணும் அப்படின்னு யூ கேட்டதும் உனக்கு தெரிஞ்சிருச்சா, எப்படி உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரோ கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. ஹீரோ அவளோட அப்படியே கையை பிடிச்சுக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு நீ மேல சாஞ்சுக்கோ, நல்லா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அழுதுக்கோன்னு சொல்ல சூரோ மேல சாஞ்சிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மழையும் நின்றுது. மழை நின்னுடுச்சு, நானே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு நேரா அபார்ட்மெண்ட் குள்ள வந்துட்டு, உன் தலை ரொம்ப நனைஞ்சிருச்சு, இந்தா தூண்டு, இதை தொடச்சுக்கோ, உன் மேல கோட்டு போட்டிருக்கல அதை கழட்டி கொடு, நான் உனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துடுறேன், இந்த சட்டையை போட்டுக்கோ அப்படின்னு சூரோ யூக்கு ஒரு சட்டை ஒன்னையும் கொடுக்குறா. தேங்க்ஸ் சூரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு யூ ட்ரை பண்றான். உள்ளலாம் வர வேணாம், என் அங்கிள் வந்துருவாரு என்ன பாத்துக்கிறதுக்கு, என்னை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சூரோ சொல்லிட்டு போயிடுறா. ஒரு மாதிரி யூக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கீழே இறங்கி போலான்னு பாக்கும்போது படிக்கட்டுல நல்லா குடிச்சிட்டு ஒரு ஆளு மாடிக்கு ஏறிட்டு இருக்கான். அதை வாட்ச் பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள கீழே ஒருத்தர் நிக்கிறான், ஹூடி போட்டுட்டு. யூ யார் இவன் அப்படின்னு லைட்டா அவனுக்கே பயமா இருக்கு. பாக்கெட்ல இருந்து எதையோ எடுக்கிறான், பார்த்தா கீ எடுத்து கீழ் வீட்டுல தான் இருப்பான் போல. அந்த ஹூடி போட்டவன் கதவை திறந்துட்டு உள்ள போயிடுறான். இவனை பார்த்ததே எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு யூ குழம்பிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏஞ்சிடுறான். இப்போ பிரசன்ட் டைம்ல இருக்கான். மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தான்ல, அங்கேயே மயங்கி உழுந்துட்டான் போல. போலீஸ் போன் பண்ணி கூப்பிடுறாரு, கொஞ்சம் நீ வாப்பா அப்படின்னு. யூவும் கிளம்பி போறான். நம்ம சூரோ அபார்ட்மெண்ட் குள்ள போகும்போது ஒரு ஹூடி போட்டவனும் பின்னாடியே போயிருக்கான்.
இவனை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு போலீஸ் கேக்குறாரு. யூ உடனே நான் பாத்திருக்கேன், நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, காமெடி பண்ணிட்டு இருக்காத, இங்க எதுவும் உனக்கு டாபிக் இல்ல அப்படின்னா கிளம்பு அப்படின்னு அவர் சொல்லிட, யூவும் அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அந்த போலீஸ் யூவோட கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்டு தானே, நமக்கு எப்படா தெரியும், ரொம்ப லேட்டா தானே தெரிஞ்சது, சூரோ அத்தனை நாள் நமக்கு தெரியாம மறைச்சுதானே வச்சிருந்தா அப்படின்னு யூ சொல்ல, பைத்தியக்காரா என்னடா சொல்லிட்டு இருக்க, அடுத்த நாளே டீச்சரை போய் பார்த்துட்டு சூரோவோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க நீ தான் சொன்ன, அப்புறம் டீச்சர் அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து சொல்லி நம்ம எல்லாமே சூரோக்கு கூட ஆறுதல் சொன்னோம், அப்புறம் உனக்கு லீவ் எல்லாம் கூட கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்ல யூ யோசிக்கிறான். என்னது, அப்ப நான் யோசிச்சு பார்த்தது கனவுல நடந்தது கிடையாதா, நான் நிஜமாவே டைம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு அப்ப என்ன நடந்ததோ அதை மாத்திட்டேனா, நான் சொன்னது நடந்துச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அடுத்து கால் வருது. ஏன்னா இன்னைக்கு சூரோக்கு இறந்து போயிட்டால, அவளுக்கு ஃபியூனரல் பண்றாங்க. யூ அங்க கிளம்பி போறான். கூட படிச்ச ஒரு பொண்ணு ஒருத்தி வந்துட்டு இருக்கா. கிளாஸ்மேட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோமா அப்படின்னு யூ கேட்க, உன் பெஞ்ச்மேட் இருந்தால ஜிஜி, அவ இங்க தான் வேலை பாக்குறா ஃபியூனரல் சென்டர்ல, அவ இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, ஜிஜிக்கும் யூக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு நடந்திருக்கும் போல. அவ இதையும் பெருசா கண்டுக்காம பக்கத்துல வந்து நிக்கிறா. உள்ள போய் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனரல் எல்லாம் முடியுது. யூ வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். நான் போய் ஹிஸ்டரிய மாத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா சூரோவை என்னால காப்பாத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். ஜிஜி பக்கத்துல வந்து யூ பின்னாடி நிக்கிறா. பாரு, இப்பதான் நம்ம கடைசியா சூரோவை பார்க்க முடியும், இதுக்கு மேல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, யூ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஜி நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும், நீ எனக்கு லவ் லெட்டரை கொடுத்தல, நான் நேரா போய் அந்த பையன் கிட்ட கொடுக்கல, அந்த லெட்டரை நான் காணாம போட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஆனா என்னால பேச முடியலன்னு சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாமே தெரியும், பல வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கும் மேலே இதை பத்தி பேசுறதுல எனக்கு இஷ்டமே கிடையாது, சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து ஜிஜி பொண்ணு போயிடுறா. யூ கார்ல போகும்போது கூட இருக்க அந்த கிளாஸ்மேட் பொண்ணு சோனி கூடவே வந்துட்டு இருக்கா. உனக்கும் ஜிஜிக்கும் என்னடா பிரச்சனை, நான் யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்ல, உடனே யூ ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஜிஜி ஒரு லவ் லெட்டர் கொடுத்து ஜென்னு ஒரு பையன் வந்திருக்கான், அவன் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கா. ஆனா நம்ம யூ கதை காணா போட்டிருக்கான். அந்த ஜென்னு பையனே வந்து எதா தேடிட்டு இருக்கா அப்படின்னு யூ கிட்ட கேட்டிருக்கான். அப்போ உடனே யூ, அது வந்துடா, அது என்ன தெரியுமா, உனக்கு வந்து ஜிஜியை பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்க, பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ற மாதிரியா, அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த ஜென்னு சொல்லிடுறான். லெட்டர்ல என்ன இருந்ததே தெரியாம அவனும் அதை சொல்லியிருக்கான். யூ நேரா திரும்பி வந்து ஜிஜி கிட்ட அவனுக்கு ஒண்ணு பிடிக்கலையா, அதை சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்ல, லெட்டர் அவன் படிச்சானா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. படிச்சுட்டு தான் சொன்னான் அப்படின்னு யூ பயந்துட்டு போய் சொல்லிடுறான். அப்போ சரி ஓகே அப்படின்னு கோச்சிட்டு அங்க இருந்து ஜிஜியும் போயிருக்கா. அந்த இடத்துக்கு வந்து சூரோ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா நிக்கிறத பார்த்துட்டு அவளும் கிளம்பி போயிருக்கா. இந்த கதையை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஜிஜிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா அவ என்கிட்ட பேசவே இல்லை, அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு நிஜமாவே புரியலன்னு சொல்ல, கூட இருக்கிற பொண்ணு, இல்லடா சூரோக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபியூனரல் பெருசா பண்ணலாம்டா, ரொம்ப லோன்லியா அந்த மாதிரி இருக்குடா, எனக்கு வந்து நிறைவாவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம இன்னொரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அவங்க அப்பாக்கு இன்னொரு பொண்ணு கூட இப்ப கல்யாணம் ஆக போகுது போல. அப்ப அவங்க கல்யாணத்துக்கு நான் சீக்கிரமா கிளம்பி வந்துடுறேன்ப்பா அப்படின்னு யூ சொல்றான். அவங்க அப்பா பார்த்து, கிளம்பி வரியா, பரவாயில்லடா மெதுவாவே வா, நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு எல்லா கல்யாண வேலையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா, சோ பெருசா வேலை எதுவும் இருக்காது அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. யூ இன்னொரு தடவை நான் எப்படியாவது போய் சூரோ இறந்து போன இடத்த பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாக்குறேன்னு உள்ள போறான். தம்பி ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு போங்கன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. போட்டு நம்ம யூ அங்க இருந்து வரும்போது பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் இன்னும் அங்கே நின்னுட்டு இருக்கான், ஹூடி போட்டவன். அவனை பார்த்துட்டு வேகமா யூ பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அவன் வித்தக்காரனா இருப்பான் போல, காம்பவுண்ட் தான் ஏறி குதிச்சு வெளியே ஓடிடுறான். அடுத்த நாள் யூ மறுபடியும் போலீஸ் கிட்ட வரான். இவன் எகிரி குதிச்சு ஓனாண்டா, தப்பு பண்ணாதவன் எதுக்குடா பயப்பட போறான் அப்படின்னு கேட்க, போலீஸ் பாக்குறான். ஏண்டா எவனாவது எகிரி குதிச்சு ஓடுறான் அப்படின்னா அவனை பார்த்து துரத்திட்டு வந்ததுல பயந்துட்டு ஓடி இருப்பான்டா, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், சூரோ ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டா, இந்த விஷயத்தை நீ ரொம்ப பெருசாக்கி குழப்பத்தை உண்டு பண்ணாத, இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு போலீஸும் சொல்லிடுறான். யூக்கு தான் ஆனா மனசு கஷ்டமா இருக்கு, இது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது, அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு, நான் எப்படியாவது மறுபடியும் ஹிஸ்டரிய மாத்த டைம் கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மாடியில உட்காந்து திடீர்னு பார்த்தா வானத்துல ஏதோ பெரிய மின்னல் கிராக் மாதிரி வருது. இத பார்த்ததும் யூக்கு இது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எடுக்கிறது ஒருவேளை தப்பான முடிவா கூட இருக்கலாம், ஆனா சூரோவை என்னால காப்பாத்த முடியும் அப்படின்னா மறுபடியும் அந்த தப்பான முடிவை எடுக்கிறதுல எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு அந்த கிராக்க கை வைக்க, அவ்வளவுதான் மறுபடியும் 2009க்குள்ள போயிடுறான். பார்த்தா சூரோ அங்க நின்று பெருக்கிக்கிட்டு இருக்கா ஸ்கூல. பக்கத்துலயே நின்று பெருக்கிற வேலை தான் யூ பாக்கணுமா. அந்த ஹூடி போட்டவனை கண்டுபிடிக்க வேண்டியதான் என்னோட முதல் வேலை, டைமை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு. சூரோ நான் கொஞ்சம் வெளியே போகணும், நீ டீச்சர் கேட்டா அப்படின்னு சொல்ல வர டீச்சர் வந்துடுறாரு. டீச்சர் கேட்டா, என்னடா ஃப்ராடு பையா, அப்போல இருந்து அந்த புளிய ஏமாத்திக்கிட்டே இருக்க நீனு, கூட்டி குப்பை அழுறதுக்கு சோம்பேறி போட்டுட்டு எல்லா இலையையும் சூரோவோட பேட்ச்ல போட்டு வைக்கிற, அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு மனுஷி மாதிரி தெரியலையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க,
டீச்சர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால தான் நீங்க சீக்கிரமா வந்து பிரின்சிபல் ஆயிட்டீங்க, ஃபுல்லா தகுதி இருக்கிற ஆள் தான் அப்படின்னு யூ சொல்றான். டீச்சரே கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை நமக்கு அந்த திறமை இருக்கு போல அப்படின்னு. இங்க பாருமா, அவன் தான் உன்னை ஏமாத்தினானா, நீ ஏமாறதுக்கு சான்ஸ் கொடுக்காத, பிளீஸ் புரியுதா அப்படின்னு நம்ம சூரோவையும் திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. யூ கிளாஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சூரோ அங்க வரா. உன் சட்டையை நான் கிளீன் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாரு, நான் உன்கிட்ட கொடுத்தேன்ல அந்த சட்டை எங்கன்னு கேட்க, அதை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன், அப்புறமா கொண்டு வந்து கொடுக்கவா ப்ளீஸ் அப்படின்னு யூ பல்ல காட்டுறான். நீ எடுத்துட்டு வந்தியான்னு உனக்கு எப்படி தெரியாம போகும், எடுத்துட்டு வந்தது எப்படி ஒருத்தங்களுக்கு மறக்கும் அப்படின்னு சூரோ கேட்டுட்டு இருக்கா. கிளாஸ்ல போற பையன் வந்து எல்லாரும் பாருங்க பாருங்க, சூரோ யூவோட சட்டையை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா, அப்ப இந்த 2 பேருக்கும் ஏதோ நடக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். யூ அவனை மிரட்டி அங்க வந்து அமுச்சு விட்டுட்டு சூரோ தப்பா எடுத்துக்காதன்னு சொல்ல, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதனால நான் கண்டுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு சூரோ போய் உட்காந்துடுறா. ஜிஜி பக்கத்துல வரா. உங்க 2 பேருக்கும் என்னடா பிரச்சனை, ஏதோ பிரச்சனை ஓடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. டீச்சர் கிட்ட இந்த சூரோ வந்துட்டு, டீச்சர் நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கவான்னு கேட்க, எடுத்துக்கோமா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்க கிட்ட கேளு புரியுதான்னு சொல்ல, யூதான் என்னோட விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொன்னானா, ஓகே டீச்சர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சூரோ அங்க வந்து கிளம்பிடுறா. சூரோ கிளாஸ்க்கு லீவ் எடுத்திருக்க விஷயம் யூக்கு தெரிஞ்சிருது. ஒருவேளை அந்த ஹூடி போட்டவனால இப்பவே ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, எப்படியாவது சூரோவை பார்க்க போகணுமேன்னு யூ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ டீச்சர் ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கு, இந்த விஷயத்த பத்தி நம்ம சூரோ மட்டும் தான் இன்னைக்கு கிளாஸ்ல இல்ல, அவகிட்ட யார் சொல்ல போறீங்கன்னு கேட்க பசங்க ஆளுக்கு அடிச்சுட்டு கை தூக்குறாங்க. சூரோக்கு தான் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்கல்ல, அதனால சரி யாராவது போய் சொல்லிடுங்க புரியுதா அப்படின்னு டீச்சரும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. யூ நேரா வரான். ஹுடி போட்டவன் எந்த வீட்டுல இருந்தானோ அந்த வீட்டு கதவை தட்டுன்னு தட்ட ஆரம்பிக்கிறான். கதவு திறக்கல. அப்ப அவன் எங்க வீட்டுல இல்லையா, எங்க போனான்னு தெரியல, சூரோக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சூரோ வீட்டு கதவையும் தட்டுறான். சூரோவும் வீட்டுல யாரும் இல்ல போல, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு எங்கெங்கயோ சுத்திட்டு மறுபடியும் நம்ம சூரோவோட வீட்டு வாசலுக்கே வர பார்த்தா ஏற்கனவே 3 பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கோன்னு அந்த 3 பசங்களும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த ஹுடி போட்டவன் இருக்கான்ல, பின்னால இருந்து அந்த பசங்களே நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். யூ அந்த ஹுடி போட்டவனை பாத்துட்டான். மறுபடியும் இப்ப நான் சின்ன வயசுடா, இப்போ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச ஓடுற நான் பாக்குறேன்டா அப்படின்னு ஓடி போயிட்டு இருக்க. அங்க ஒரு கட்டு செவரு முட்டு செவரு வருது. ஆனா அதையும் தாண்டி குதிச்சு அந்த ஹூடி போட்டவன் ஓடி போயிடுறான். நான் 15 வயசு சின்னவன் தான், ஆனா அவனும் 15 வயசு சின்னவன், அதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு இவன் தனியா இருந்துட்டு என்னால குதிக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு துரத்திட்டே போயிட்டு இருக்கான். சூரோ அன்னைக்கு வரவே இல்ல கிளாஸ்ல. பார்த்தா இன்னைக்கு சூரோவோட அம்மா அப்பாக்கு ஃபியூனரலாம். சோகமா வந்து ஃபியூனரல் ஹாலுக்கு வெளியே உட்காந்துருக்கா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு யூ அங்க போயிடுறான். சூரோ நீ உள்ள போ, ஒரு பொண்ணுதான் அங்க முதல்ல நிக்கணும், உன்னை வந்து ஏதாவது பேசுறியான்னு கேட்பாங்க, பேசுறதுனா பேசு, அழுகிறதுனா கூட அழுதுக்கோ, அப்புறம் வந்து உனக்கு கொஞ்சம் மந்திரம் எல்லாம் கொடுத்து உங்க அம்மா அப்பா சவப்பேட்டி மேல வைக்க சொல்லுவாங்க, அப்புறம் உங்களை உள்ள கூட்டு போயிருவாங்க, லாஸ்ட் டைமா பாத்துக்கிறதுனா கூட பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். சூரோ பாக்குறா, நான் அழமாட்டேன், என் அம்மா முன்னாடி நான் தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணும், சோ நான் கண்டிப்பா அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூ பாக்குறான், அழ வேண்டாம், ஆனா நீ உள்ள போகணும், நான் உன் கூட வர முடியாது, ஏன்னா வந்துட்டு உள்ள ஃபேமிலி மட்டும் தான் போகணும், உன் அங்கிள் கூட இருக்காருல அவர் இருப்பாரு, ஆனா நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுவேன் ஓகேயா, நீ கவலைப்படாம ப்ளீஸ் உள்ள போயிட்டு வரியா அப்படின்னு யூ கேக்குறான். நான் போயிட்டு வரேன், இங்கே நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு சூரோ உள்ள போறா. ஃபியூனரல்ல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சூரோ இப்பதான் நான் உன் ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு யோசிச்சுட்டே யூ உட்காந்துருக்கான். சூரோ உள்ள ஃபியூனரல்ல முடிச்சுட்டு வரா. நான் அழவே இல்ல, எங்க அம்மா என்ன ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சிருப்பாங்கல்ல, இந்த உலகத்துல நான் சமாளிச்சு வாழ்ந்துருவேன் நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவ அங்கிருந்து கிளம்பி வரா. பின்னாடியே யூவும் போயிட்டு இருக்கான். அவளை வீட்டுல விட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சூரோ வீட்டுல அவங்க அம்மா அப்பாவோட போட்டோவை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் யூ இருக்கான்ல, அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல பிரசன்ட்ல. அவங்க அம்மா உள்ள வராங்க. எதுக்குடா அழுதுட்டு இருக்க பைத்தியக்காரா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு யூ வேகமா அவங்க அம்மாவை கட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையே ஆகுது. யூவோட அப்பா அவனை வந்து எழுப்புறாரு. நல்லா தூங்கிக்கிட்டே இருடா, படிக்கிற வேலை இல்லையா, போய் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு. யூ ஸ்கூல் வாசல்ல வந்து நின்னுட்டு இவளை காப்பாத்துறதுக்காக இந்த ஹோம் ஒர்க் எல்லாம் மறுபடியும் பண்ண வேண்டியதா இருக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். சூரோ அங்க வரா. எதுக்காக இப்படி யோசிச்சு நின்னுட்டே இருக்க, உள்ள வா, நம்ம ஃபைனல் இயர் படிக்கிறோம், இப்ப எடுக்கிற மார்க் தான் வாழ்க்கையவே நிர்ணயிக்கும், உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. சூரோ பாக்குறான், நான் இவளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தா இவ எனக்கு அட்வைஸ் பண்றா, இங்க என்ன நடக்குதுன்னே புரியலன்னு 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க பிடி டீச்சரோட ஒரு பையன் இருந்துட்டு இருக்கான். அவனை போட்டவரு பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஏண்டா பிடி டீச்சரோட பையங்கிறதுக்கு பேரையாவது காப்பாத்த வேணாமா, வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பையனும் நேத்து சூரோவோட வீட்டுக்கு போன ஆளுங்கள்ல ஒருத்தன். சூரோவை பார்த்து ஹாய் காட்டிட்டு இருக்கான். சூரோவும் பதிலுக்கு ஹாய் காட்டிட்டு உள்ளே நிக்க வந்து எஃப்எம்ல பேசணுமா, ஸ்கூல் எஃப்எம்ல, அதுல போய் பேசிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டே நம்ம யூ எவ்வளவு அழகா பேசுறா பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிடி டீச்சர் பையன் அங்க வந்துடுறான். வந்து இவன் தலையிலே தட்டி, டேய் கையில பண்ணு வச்சிருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு பண்ணு குடுறா, பசிக்குதுரா, எங்க அப்பா சாப்பிடவே விட
இல்லாம ட்ரெயின் பண்ணி என்ன சாப்பிடிக்கிறாரான்னு சொல்ல வளர்ற பையன் ஸ்போர்ட்ஸ்ல வேற இருக்க, நல்லா சாப்பிடு, ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ ஃபியூச்சர்ல எதுவும் பெரிய பதக்கம் எல்லாம் வாங்கின மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்க, என்னது வளர்ற பையனா, நீ என்னோட 2 மாசம் சின்னவன் தானே, சரி சோறு கிடைச்சதுல அது வரையும் போதும் அப்படின்னு அவனும் அங்க வந்து கிளம்பிடுறான். சூரோ நேரா கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான் ஜென்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட போயிட்டு எனக்கு இது கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியாடா, எனக்கு இது புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு பிசிக்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அவ கேட்டுட்டு இருக்கும் போதே யூ பக்கத்துல வரான். சூரோவையும் இந்த பையனையும் குறுன்னு பார்த்துட்டே பக்கத்துல நிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, சூரோவை யூ எப்படி காப்பாத்த போறாங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.